கிளம்பியாச்சா? இல்ல இல்ல, இப்பதான் காலேஜுக்கு வரேன். என்ன கேள்வி இது? கையில புக்க வச்சுக்கிட்டு காலேஜ் கேட்ட பார்த்து போயிட்டு இருக்கேன்ல. சாரி, தெரியாம கேட்டுட்டேன். தெரியலன்னா எதுக்கு இப்படி கேள்வி கேக்குற? தெரிஞ்சே தான் கேட்டேன். சாரி. தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி? ஹலோ. எஸ், ஹூ ஸ்பீக்கிங்? ஹலோ இந்திரா, உங்களை எங்கேயாவது டிராப் பண்ணணுமா? இல்ல சார், ரெகுலரான ஆட்டோ வரும். இன்னைக்கு ஒரு நாள் ஆட்டோ வேண்டாம்னு சொல்லுங்க, அப்படியே பேசிட்டே போலாம். அப்புறம் நாளைக்கு அவன் வரமாட்டான் சார். வெரி குட், அப்ப நாளைக்கு நானே டிராப் பண்றேன். பிரின்சிபல் டிராவல்ஸ்னு ஏதாவது நடத்திட்டு இருக்கீங்களா? நல்லா பேசுறீங்க, ஆனா அப்பப்போ பிரச்சனை பண்றீங்க. நான் பிரச்சனையை சால்வ் பண்றேன் சார். அது உங்களுக்கு பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுது. வருஷம் காலேஜ் ஸ்டூடெண்ட் சேர்மனை பிரின்சிபால் தான் செலக்ட் பண்றது வழக்கம். இந்த வருஷமும் அப்படிதான் மைக்கேல செலக்ட் பண்ணிருந்தோம். நீங்க அதை எதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டீங்களாமே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு தலைவரை செலக்ட் பண்றது தான் சார் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்மன். இப்படி நம்மளே யாரோ ஒருத்தரை செலக்ட் பண்றது தப்பு சார். ஓ, அப்புறம் எப்படி செலக்ட் பண்ணலாம்? எலெக்ஷன் தான் சார். எலெக்ஷனா? எலெக்ஷன்னா நிறைய கலாட்டா நடக்குமே. வரட்டும் சார், நம்ம சமாளிக்கலாம். தேர்தல் அப்போ எப்படி பிஹேவ் பண்றதுன்னு நம்ம கத்து கொடுக்கலாம். இதுக்காக பயந்துகிட்டு எலெக்ஷன் அவாய்ட் பண்றது அது சொல்யூஷன் இல்ல சார். என்னவோ சொல்றீங்க, செய்யுங்க. நல்லது நடந்தா ஓகே. See you. ஓகே சார். நல்ல மனுஷன், அப்பப்ப ஏதாவது தப்பா பண்ணுவாரு. அத நாம சொல்லும் போது தப்புன்னு ஏத்துப்பாரு. என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? நீ நினைக்கிற அளவுக்கு அவரு நல்லவர் இல்ல. நம்ம காலேஜில் நடக்கிற மொத்த பிரச்சனைக்கும் அவரு தான் காரணம். சும்மா அப்படிலாம் தப்பா பேசாத. அவரை பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தா அப்படிதான் இருப்பாரு, ஆனா அவரோட நிஜ முகம் போக போக உனக்கே தெரியும். நீ எப்ப பாரு யாரையாவது தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டே இரு. நான் கற்பனையா சொல்லல, நிஜத்தை தான் சொல்றேன். இத பாரு, நீ ஏதாவது ஒண்ணு. உன்னை உன் அப்பா இந்த காலேஜுக்கு வர வச்சது, லெனின் சார் இப்படி ஆனது காரணம். உன்னை பார்க்குற ஒவ்வொருத்தருமே ஏன் இந்த காலேஜுக்கு வந்தேன்னு கேட்கறது, இது எல்லாத்துக்குமே இவரு தான் காரணம். எதையுமே உனக்கு சொன்னா தெரியாது, பட்டதுக்கு அப்புறம் தான் புரியும். நான் வரேன்.